ஹரி ஓம் மகா காளி. இந்த தெய்வீக கலைஞர்களை உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள். பகடி வேஷலு என தெலுங்கில் அழைக்கப்படுகிற இந்த கலைஞர்களுடைய பூர்வீகம் ஆந்திர தேசம். இன்றைக்கு ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இந்த கலைகள் சற்றே உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்ததுதான் இந்த பகடி வேஷலு எனும் கலை குடும்பத்தினர். காலப்போக்கில் அவர்களும் தங்களுடைய கலைகளிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். காலத்தால் அருகிவிட்ட இந்த கலைஞர்களை ஒரு அபூர்வ காட்சி பொருளைப் போல காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய சமூகத்தினர் இடையே இருக்கிறது. மானுட உலகில் மனிதர்களாக தெரியும் பலர் ஒரு வேடமிட்டு வாழ்பவர்கள்தான். நல்லோரைப் போல வேடமிட்டவர் பலர் உண்டு, பசுத்தோல் போர்த்திய புலியாக பலர் உண்டு. இத்தகைய வேடதாரிகளை நாம் புறக்கண் கொண்டு கண்டறிய இயலாது. ஆனால் இவர்கள் நிஜமான வேடதாரிகள். தங்களை வேடமிட்டு கொண்டு வீடுதோறும் வந்து தெய்வீக பாடல்களை பாடி யாசகம் பெறுவர். அவர்களுடைய வாழ்வாதாரம் அதுதான். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய சீதாய பதிய நமோ நமः. சீதாய பதிய நமோ நமः. தெய்வ ரூபமாக தங்களை வேடமிட்டுக் கொள்கிறார்கள். ராமா, சீதா, ஆஞ்சநேயா, சிவா, விஷ்ணு, முருகா, விநாயகா என எண்ணற்ற தெய்வ ரூபங்களாக தங்களை வேடமிட்டு கொண்டு வீதிதோறும் செல்வார்கள். அக்காலத்தில் வெகுஜன ஊடகங்கள் இல்லாத காலம். நாடக நடிகர்களே மிக பெரும் கதாநாயகர்களாக கண்டு ரசித்த காலம். தெருக்கூத்து கலைஞர்களே மிக பெரும் சூப்பர் ஸ்டார்களாக வலம் வந்த காலம். அன்றைய காலங்களில் இத்தகைய பகடி வேஷலு கலைஞர்களை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து அவர்களுக்கு பெரும் சன்மானங்கள் வழங்கி விருந்து கொடுத்து தங்கள் இல்லங்களில் அவர்களை ஓங்காரமாக பாட வைப்பதை ஒரு பெரும் தெய்வீக செயலாக, புண்ணிய செயலாக, தங்கள் இல்லத்தில் தெய்வங்கள் பிரவேசித்த ஒரு உணர்வை தருவதாக அன்றைய காலத்தில் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு அனுபவத்தை இந்த ஜன நெருக்கடி மிகுந்த சென்னை மாநகரில் அடியனுக்கும் அண்மையில் கிடைக்கப்பெற்றது. ஜய ராம ராம ரணரந்த பீம சாகேஷ சர்வபௌமா ஸ்ரீராம பரந்தாமா ஜய ராம பரந்தாமா சூரநாராயண சோமா சுகுணாதிராய சுபநாமா காருண்ய ராம தசகண்டதி ராம ராம சுகுண ராமா சாகேஷ சர்வபௌமா ஸ்ரீராம பரந்தாமா ஜய ராம பரந்தாமா. ஆந்திர தேசத்தில் இந்த இனக்குழுவுக்கு முகட சங்கமா எனும் வகுப்பினராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். மற்றொரு பெயர் சங்கம பண்டாரம் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இவர்கள் தலைமுறையாக பழம்பெரும் இதிகாசங்களை தங்கள் பாணியில் பாடல் வடிவிலும் நடன வடிவிலும் தங்களை தெய்வ ரூபங்களாக, அத்தகைய புராணங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாக வேடமிட்டபடி சமூக ஜனங்களிடையே உருமாறி வாழ்ந்து காட்டி அவர்களை மகிழ்வித்த கலைஞர்கள். அந்த வரிசையில் வந்த வம்சாவளியினரை சந்தித்ததும் அவர்கள் எமது மனையில் சிறிது நேரம் இருந்து இசைத்ததையும் பேரனுபவமாக அனுபவித்தோம். நாங்கள் ஊரை பார்க்கணும் ஐயா. எங்கள் சொந்த ஊர் கர்நாடகமும். நான் ஒரு 20 வருஷமாக தப்பாமல் எல்லோரும் ஊரை பார்க்கல தங்கியிருக்காங்க. பாதி பேர் வேஷம் போடுறாரு, பாதி பேர் வேலை செய்கிறாருயா. சீட்டு சொந்ததாக அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தாத்தாலேருந்து வந்திருக்காரு. இது முத்தாத்த பரம்பரை வந்திருக்கேன். இது
ಇಂದೆಲ್ಲ ರಾಮ ಹನುಮ ವೇಷ ಛದ್ಮವೇಷ ಎಲ್ಲ ಇದು ನಾವೆಲ್ಲ ಇದು ರಾಮಾಯಣ தரிசனம் மகாபாரத எல்லாம் தெரியுமோ உங்கெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கல ஃபங்க்ஷன் போகிறாங்க ஃபங்க்ஷன் நிறைய ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபங்க்ஷன் போகிறாரு பாட்டு பாடுறாங்க நல்லா வயசு உங்கள் ஊர் சுற்றுறாங்க ஊருக்கு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க எல்லாம் வீட்டுக்கு பாட்டு பாடுறாங்க எல்லாம் தெரியும். இது போன்ற நலிந்து வருகிற கலைகளை, அந்த கலைகளை தாங்கி பிடித்திருக்கிற கலைஞர்களை நாம் ஏதேனும் ஒரு வகையில் தாங்கி பிடிக்க முயன்றால் அந்த கலைகள் உயிர் பெற்று நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நகர்ந்து வரும். ஹரி ஓம் மகா